பட் இதில் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சண்டைன்னு வரும்போது, வாஜ்பாய் சொன்ன மாரி வந்து சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறது ஈஸி. நிறுத்துறது கஷ்டம். அந்த செகாசிட்டி வாஜ்பாய் கிட்ட இருந்தது. இந்திய அரசும் ஒரு முழு அளவிலான யுத்தத்துக்கு போகாது என்று தான் நான் நம்புகிறேன். இந்த தாக்குதல் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று. இத கூட செய்யலன்னா, அப்புறம் எந்த கவர்மெண்ட்டுமே பவர்ல இருக்க முடியாது. ஏன்னா, பப்ளிக் ஆங்கர் இந்தியால அதிகமா இருக்குது. ஆகவே அந்த விதத்தில பார்க்கும்பொழுது, ஆ வெல் நீங்க சரியான பாயிண்ட்ட சொன்னீங்க. அஜித் டோவல் வந்து மத்தியானம் முக்கியமான வெளிநாட்டு தூதுவர்கள்ட்ட சொன்னதுன்றது. பல வெளிநாடுகள வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலைய வந்து ஜெய்சங்கரும், அஜித் டோவலும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ட்ரம்போட அந்த இனிஷியல் ரியாக்ஷன் வந்து இட்ஸ் சர்ப்ரைசிங். அமெரிக்கா வந்து ஒரு முழு அளவிலான யுத்தத்த ஒருபோதும் விரும்பாது. ஏன்னா, அவங்க பார்வையில எப்படி பார்ப்பாங்கன்னா, ஆல்ரெடி காசால பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. உக்ரைன் வார் இருக்குது. 3வது இந்தியா, பாகிஸ்தான். இந்த 2 விட மோசமானது, ஆபத்தானது இந்தியா, பாகிஸ்தான். ஏன்னா, பில் கிளின்டன் சொன்ன மாதிரி, த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் எர்த். நியூக்ளியர் ஃபிளாஷ் பாயிண்ட். 2வது இண்டோ பாகிஸ்தான் வார் வந்ததுன்னா வந்து குளோபல் எக்கானமியே வந்து அஃபெக்ட் ஆகும் அதுல. அண்ட் சென்டிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸோட சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதும் முக்கியமான ஒரு விஷயம். இதை லிமிட்டெட் கன்ஃபரன்டேஷனாக வைத்துக்கொள்ள இந்தியா விரும்புகிறது என்பதைத்தான் அஜித் டோவலுடைய அந்த ஸ்பீச் சொல்லுது. எனவே ஐ திங்க் நம்ம ஒரு சில நாட்கள் அது வெயிட் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். ஆங்கிலத்தில் சொன்னால் தீஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ். உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் கூட இன்னும் முடியல.